தேன் அடையிலிருந்து வீணாகும் மெழுகில் தத்ரூப பொம்மைகளை தயாரித்து அசத்தும் விவசாயி. தேனி என்பது பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை மூலம் நிறைய சப்போர்ட் பண்ணுது. அதிகப்படிய காய்ப்பு திறன் எல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. இது இல்லாம தேன் வரவு காலங்களில் பாத்தீங்கன்னா தேன் எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த தேன் எடுத்தும் போது அந்த அடைகள் எல்லாம் மீதமுள்ள அடையெல்லாம் மெழுகா மாத்திரம். அது மெழுகுல வந்து மதிப்பு கூட்டு பொருளா பாத்தீங்கன்னா லிப் பாம், ஃபேஷியல் கிரீம், ஆயின்மெண்ட், சாமி சிலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து முற்றிலும் வந்து நாங்க மேலை நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சாமி சிலைகள் எல்லாம் வந்து சிங்கப்பூர், மலேசியாவுக்கு நாங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பல மடங்கு GST 18% போடுறாங்க. அப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல செய்கூலியை விட வந்து டாக்ஸ் தான் அதிகமா இருக்குது. அப்போ வந்து இந்த டாக்ஸ்ல வந்து மத்திய மாநில அரசாங்கம் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா எங்களுக்கு மேலும் இந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தி செய்யறதுக்கு வந்து எதுவா இருக்கு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த விவசாயி விவேகானந்தன் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருபவர். இவர் தனது விவசாய தோட்டத்தில் தேனீக்களை இயற்கை முறையில் வளர்த்து தேன் விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார். விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களை தெளிப்பதால், பூச்சிக்கொல்லிகளை உபயோகிப்பதால் தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் விவசாய தோட்ட பகுதிகளுக்கு வருவது இல்லை என்றும் இதனால் மகரந்த சேர்க்கை பாதித்திருக்கிறது என்றும், இயற்கை விவசாயம் செய்யும் தோப்புகளில் மட்டுமே தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் பார்க்க முடிகிறது. தனது தோட்டத்திற்கு தேனீக்கள் வருகின்றன. அவருக்கு ஒரு பெட்டியில் 5 முதல் 10 கிலோ சுத்தமான இயற்கை தேன் கிடைப்பதாகவும், 1 கிலோ தேனை 400 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும், ஒரு பெட்டிக்கு 2500 ரூபாய் கிடைப்பதாக, மீதமாகும் தேன் அடைகளை இயற்கை மூலிகை கடைகளுக்கு விற்பனை செய்வதாகவும், வீணாகும் தேன் அடைகளையும் அப்படியே விட்டுவிடுவது இல்லை, அதில் பிரத்யேகமான அச்சுகளை கொண்டு பலவிதமான சுவாமி சிலைகள், அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய பல கலை பொருட்களையும் உருவாக்கி வருவதாகவும் கூறும் இயற்கை விவசாயி விவேகானந்தனுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.